விசித்ரா மேம் பெஸ்ட்டா, அர்ச்சனா பெஸ்ட்டா? இப்போது ரெண்டு பேரும் பிபி ஹவுஸில் என்ன பண்ணியிருக்காங்கங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விசித்ரா மேம் அந்த பிபி ஹவுஸுக்குள்ளே போனதுக்கு பிறகு அந்த பிபி ஹவுஸில் உள்ள கண்டஸ்டன்ஸுக்கு என்ன மாதிரி வெளிப்பார்வை இருக்குது தெரியாமல் அந்த பிபி ஹவுஸில் இருக்கிறவங்க. நெக்ஸ்ட்டு வெளியேருந்து எல்லாமே வைல்ட் கார்டில் தெரிஞ்சுட்டு வந்த அர்ச்சனா, பிரதீப்புக்கு எவ்வளோ சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, மாயா பூர்ணிமாவுக்கு எவ்வளோ ஹேட்டர்ஸ் இருக்காங்கன்னு எல்லாமே தெரிஞ்சுட்டு உள்ளே போன அர்ச்சனா. ஃபஸ்ட் வீக் அர்ச்சனா யாரு கூடவே ரொம்ப சேராமல் ரொம்ப பேசிட்டு ரூல் பண்ணிவிட்டு அழுதுட்டு எந்த வேலையும் பார்க்காம இருக்கும்போது அர்ச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணது விசித்ரா மேம். அப்போது பிரதீப் ப்ராப்ளம் வரல. பிரதீப் அந்த வீக் உண்டு அந்த வீட்டில். அப்போது கூட விசித்ரா மேம் அவளுக்கு சப்போர்ட்டாக தான் இருந்து அவளை எல்லா வேலையும் பார்த்தாங்க. நெக்ஸ்ட்டு பிரதீப் இஷ்யூ வந்த டைமில், ரெட் கார்ட் ப்ராப்ளம் வந்த டைமில் அன்றைக்கி நைட்டே ஒரே ஹவுஸில் இருக்க கண்டஸ்டன்ஸை கேள்வி கேட்டது விசித்ரா மேம். நீங்கள் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு. அப்போது அந்த டைமில் மாயா கொஞ்சம் ரூடாக பேசினதுனால சரி ஓகே நீ பேசுனது ஓகே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் அவங்க மனசில் அதுக்கான ஒரு பதில் கிடைக்காதனால நெக்ஸ்ட்டு மார்னிங்கும் அதே பேச்சு கண்டினியூ ஆச்சுது. விசித்ரா மேம் பிரதீப்புக்காக போராடினாங்க. சப்போர்ட் வைஸாக தான் அர்ச்சனா இருந்தா. ஆனால் அர்ச்சனாவுக்கு மாயா பூர்ணிமாவுக்கு ஹேட்டர்ஸ் இருக்காங்கன்னு தெரியும். ஆனால் விசித்ரா மேம்க்கு தெரியாது. அந்த டைமில் கூட ஒரே ஹவுஸில் இருக்கிறவங்க தப்பு பண்ணும்போது தப்புன்னு சொல்லி காட்டுனாங்க. அதுதான் விசித்ரா மேம். வெளியே வந்து அர்ச்சனா பிரதீப்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறதுல ஒரு பெரிய விஷயமே கிடையாது. உள்ளே இருக்கிற விசித்ரா மேம் சப்போர்ட் பண்ணி பேசுகிறது தான் ஒரு பெரிய ஒரு பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். விசித்ரா மேம் ஃபஸ்ட்லேருந்தே வந்ததுலேருந்தே அவங்க தாய்மை உணர்வோடு எல்லாத்துலேயும் அன்பு காட்டிட்டு தப்பு பண்ணும்போது கண்டிச்சிட்டு இருந்தாங்க. அந்த தாய்மை உணர்வே உள்ளே இருக்கவங்களும் கொச்சையாக பேசினாங்க, வெளியே இருக்கவங்களும் கொச்சையாக பேசினாங்க. ஆன போதிலும் அவங்க அன்பு காட்டதை குறைக்கல. யாராவது டல் ஆகும்போது அவங்க மோட்டிவேட் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. அப்போ கூடவும் அது ட்ரூ இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் அவங்க எப்போவுமே ட்ரூவாக தான் இருக்காங்க. அது போக போக தான் புரிஞ்சுது அவங்க எதுக்காக ரவீனாவிட்ட பிரதீப் டைமில் ஒரு விஷயம் பேசுனாங்க. அதுக்கான ஆதாரத்தையும் அவங்க ஒரு விஷயம் அது வெளியே அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அந்த லேட்டாக தான் போய் நம்மளுக்கான உரிமை கேட்கக்கூடாதுங்கிற காரணத்தை அவங்க அவங்களுடைய நிஜ வாழ்க்கையை உதாரணம் காட்டி சொல்லும்போது அவங்களுக்கான நியாயம் நம்மளுக்கு புரிஞ்சுது. அந்த ஒரு தப்பான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் விசித்ரா மேம்கிட்ட இருந்ததே தவிர வேறு எதுவுமே இது வரைக்கும் வரல. விசித்ரா மேம் ஒரு தாய்மையாக இன்றைக்கும் நடந்துகிட்ருக்காங்க. ஒன்றுமே பண்ணாமல் வெளியேருந்து சண்டையும் ஆக்டிடியூடும் காட்டின அர்ச்சனாவுக்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட்டர்ஸ். ஆனால் எல்லா தகுதியும் விசித்ரா மேம்க்கு இருக்குது. இந்த ஏஜ்லேயும் இவ்வளோ சின்ன பசங்களோடு போராடிட்டு அவங்க கரெக்டாக அவங்களா இருந்து எந்த ஒரு டைம்லேயும் வேறு ஒரு தப்பான காரியத்துக்கு உடந்தையாக இருந்தவங்களே கிடையாது. மாயா பூர்ணிமா வெளியே புல்லிங்காக இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அவங்க அந்த பிரச்சனையோடு அவங்க டார்ச்சர் பண்ணும்போதும் அது ஒரு தாய்மை உணர்வாக அது உணர்வில் இருக்கிறதுனால அவங்களுக்கு மாயா பூர்ணிமா பண்ண டார்ச்சர் மறந்துட்டாங்க. நெக்ஸ்ட் வீக்கே அவங்களுக்கு கூட அவங்க சேர்ந்து பேசாததுக்கு இந்த சான்சஸ் கிடைக்கும்போது அவங்க அதை மறந்து பேசினாங்க. நெக்ஸ்ட்டு அவங்க அந்த விஷயத்தை பெருசு பண்ணி அவங்கள்ட்ட நியாயம் இன்றைக்கு வரைக்கும் மாயா பூர்ணிமாட்ட அவங்க கேட்டதே கிடையாது. அவங்க ஒரு ஜென்யூன் பர்சன் அப்படிங்கிறத அதுலேருந்தே புரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு மாயா பூர்ணிமாட்ட கேட்டிருக்காங்களே தவிர நீங்கள்லாம் இப்படி தான் அப்படின்னு அவங்க ஒதுக்குனதே கிடையாது. அதில் அவங்க ரொம்ப உயர்ந்துட்டு போகிறாங்க. அப்படிப்பட்ட விசித்ரா மேமுக்கு டைட்டில் வின் பண்ணக்கூடிய அவ்வளோ தகுதியாக இருக்குது. ஒன்றுமே பண்ணாமல் சண்டை போட்டுட்டு அடுத்தவங்களை குற்றப்படுத்திட்டு சண்டையே போட்டுட்டு இருந்த ஆட்டிடியூட் காட்டிகிட்டு இருந்த அர்ச்சனாக்கு ஏன் இவ்வளோ சப்போர்ட்டு? வயசாயிட்டதுனால விசித்ரா மேம் பேசுகிற நியாயங்களும் அவங்க நியாயமாக நடக்கிற காரியங்களும் யாருக்கு கண்ணுக்கு தெரியலையா? இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்க்கு கண்மூடித்தனமான சப்போர்ட் எதுக்கு அர்ச்சனாக்கு? அவள் என்ன பண்ணிட்டா? அதை இருந்து யோசிங்களா? பிபி ஹவுஸில் ஃபஸ்ட்லேருந்து ஜென்யூனாக கரெக்ட் பர்சனாக இருக்கிறது யாருக்கு இவ்வளோ தகுதி இருக்குது?
எல்லா தகுதியும் விசித்ரா மேமுக்கு மட்டும்தான் இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் யார் அவங்கள விரோதிச்சாலும் எடுத்தாலும் எல்லாரையும் அவங்க கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டு போகிறாங்க. யாரையும் விரோதிக்கலை. ஒரு யார் அவங்கள என்ன பேசியிருந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் மறந்துடுறாங்க. போய் பேசுகிறாங்க, திரும்ப பேசுகிறாங்க. அதான் கிரேட்டு. வயசு இல்லையோ அப்படிங்கிறத நம்ம இதில் சொல்ல முடியாது, அனுபவமோ சொல்ல முடியாது. வயசானவங்க வயசு ஆகாதவங்கலாம் சொல்ல முடியாது. அந்த இடத்துல இவ்வளோ பெரிய பப்ளிக் ஷோ, இவ்வளோ மக்கள் பார்க்குறோம், என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்குறோம். ஆனால் அதில் எப்படி நடந்துக்கணும் அவங்கள நம்ம கேரக்டர்லேருந்து மாறிடுறோம், அந்த பிபி ஹவுஸ் மாற்றிடுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு மாற்றமும் விசித்ரா மேம்கிட்ட வரல. அவங்கள பிபி ஹவுஸ் மாற்றலை. அவங்களா தான் இருக்காங்க. அந்த அவங்களா இருக்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த டைட்டில் பெறக்கூடிய அவ்வளோ பெருமை அவங்களுக்கு இருக்குது. கிரேட் பர்சன், கிரேட் அண்ட் ஜென்யூன் உமன்னு சொல்லலாம். ஆனால் அர்ச்சனாவுக்கு அந்த தகுதி இல்லைன்னு எனக்கு தோணுது. அர்ச்சனா என்ன பண்ணிட்டான்னு கொஞ்சம் இருந்து திங்க் பண்ணாலே போதும். ஆனால் விசித்ரா மேம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு யோசிச்சுட்டா விசித்ரா மேம் தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். விசித்ரா மேம் எப்போவுமே பெஸ்ட்டு தான். எல்லோரும் கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்கள். யங்ஸ்டர்ஸ் கண்மூடித்தனமாக சப்போர்ட் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு இதில் என்ன நியாயம்னு படுதோ அதை செய்யுங்க. ஒரு பப்ளிக் ரிவ்யூ ஒன்று பார்த்தேன். அதில் ஒரு பையன் நான் அர்ச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். அப்போது அர்ச்சனா இந்த மாதிரி சண்டை போட்டுகிட்டே இருக்காங்களே, இப்படியெல்லாம் பண்ணிகிட்டே இருக்காங்களே, ஏன் நீங்கள் அர்ச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணி நான் அர்ச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கிறது கொஸ்டின். அதுக்கு அந்த பையன் சொல்லியிருந்தான், நான் அர்ச்சனா சப்போர்ட். அப்போ இந்த மாதிரி பேரெலாம் அர்ச்சனாவுக்கு இருக்கே, அப்போவுமே ஏன் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல, தப்பாக பேசினாலும் பரவாயில்ல, தப்பாக நடந்துக்கிட்டாலும் பரவாயில்ல, பிரதீப்புக்காக வாய்ஸ் அவுட் பண்ணாங்கல்ல, அதனால நாங்கள் அர்ச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னாங்க. ஆனால் பிரதீப்புக்காக வாய்ஸ் அவுட் பண்ணது ஃபுல் தகுதி விசித்ரா மேமுக்கு மட்டும்தான் இருக்குது. கண்மூடித்தனமான சப்போர்ட் கொடுக்காதீங்க, நியாயமான சப்போர்ட்டை பாருங்கள். நிறைய சேனல்ஸ் அர்ச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணுது, பிஆர் இருக்குது, அப்படி இப்படின்லாம் சொல்லி கூடுதிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சப்போர்ட்டர் யார் போராடுறா, யார் ஜென்யூன் பர்சன் பார்த்து சப்போர்ட்டை கொடுங்க.